சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சமந்தி எங்க வைக்கணும்? அங்க வேணா. கவுண்டிங்லாம் கரெக்டா இருக்குல்லனா? எல்லாம் கரெக்டா எண்ணி தான் கொண்டு வந்தோம். சரி சமந்தி, ஏற்கனவே மணி 8 ஆயிருச்சு. நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு தரேன். நீ கிளம்பி வீட்டுக்கு போ. நான் மத்த ஆர்டர்லாம் போட வேண்டியிருக்கு. நான் முடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன். நீ மட்டும் என்ன தனியா கஷ்டப்படுற? நானும் உன் கூட வரேன். அட நீ ஏமா தேவையில்லாம அலைஞ்சிக்கிட்டு? நம்ம ரெகுலரா போடுற கடை தானே, நான் போடுற போறேன். நீ இந்த பில் பேப்பர் மட்டும் என்கிட்ட கொடுமா. நானே கொடுத்துட்டு நேரா வீட்டுக்கு கொண்டு போய் வச்சிடறேன். நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. அது கொடுமா, நான் ஆட்டோ பிடிச்சு தரேன். சரிண்ணா. ஆட்டோ ஆட்டோ எங்க வாங்க. செவந்தி நீ ஆட்டோல போயிரு, நான் டெலிவரி போட்டு வந்துடுறேன். ஆனா நில்லுங்க செவந்தி, வந்து ஏறு. அண்ணே சீக்கிரமா வீட்டுக்கு போ. சரிம்மா சரிம்மா, பார்த்து பத்திரமா போமா. சரிண்ணா. அண்ணே கொஞ்சம் பத்திரமா வீட்டுல இறக்கி விட்டுருங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிம்மா பாய்மா, நான் பாத்துக்கிறேன். ஃபோன் பண்ணு. ஒரு நிமிஷம், வண்டி இருக்கு, கொஞ்சம் பாத்துக்கங்க. இதை வந்துடுறேன். இந்த ஆட்டோ நம்பர் தானே சொன்னா? ஹலோ மேடம், இங்க பாரு. நாளைக்கு காலையில நான் சொல்ற நேரத்துக்கு நீ எங்க வந்து நின்னா போதும். என்ன மேடம் மொட்டையா சொன்ன? எப்படி கரெக்டா சொல்லுங்க. காலையில ஒரு 9-9:30 மணிக்கு ரெடியா இரு. சரி. நான் உனக்கு கால் பண்றேன். நான் கால் பண்ணும்போது நீ எங்க ஏரியா பக்கத்துல வந்து நின்னா போதும். உங்க வீடு இருக்கிற ஏரியாவுக்கு வந்துடணுமா மேடம்? ஆமா, நீ என் வீட்டு ரோட்லயே இரு. ஆனா நான் கூப்பிடுற வரைக்கும் நீ என் வீட்டு வாசலுக்கு மட்டும் வந்துடாத. சரி மேடம், என்ன பண்ணணும் சொல்லுங்க. இங்க பாரு, 3 குழந்தைங்க எங்க வீட்ல இருந்து வெளியில வருவாங்க. 3 குழந்தைங்களா? 3 குழந்தைங்களும் ஒரு கை குழந்தைய தூக்கிக்கிட்டு வருவாங்க. புரிஞ்சுதா? குழந்தைங்க மட்டும் வருவாங்களா இல்ல கூட பெரியவங்களும் யாராவது வருவாங்களா? பெரியவங்களுக்கு தெரியாம அந்த கை குழந்தைய அவங்களே பிளான் போட்டு கடத்த பாக்குறாங்க. நாம உள்ள புகுந்து அந்த குழந்தைய தூக்குறோம். இதான் ஐடியா. புரிஞ்சுதா? வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாம அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு அவங்க ரோட்டுக்கு வந்த உடனே சீக்கிரமா ஏதாவது வண்டி கிடைக்குதான்னு தான் பாப்பாங்க. அவங்க வீட்ல இருந்து கிளம்பின உடனே நான் உனக்கு கால் பண்றேன். நீ கரெக்டா ஆட்டோவை எடுத்துக்கிட்டு எங்க வீடு இருக்கிற ரோட்டுக்கு வந்தனா இந்த 3 பேரும் குழந்தைய வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உன்னோட ஆட்டோவை பார்த்த உடனே கை காமிச்சு நிறுத்துவாங்க. நீயும் ஏதோ ரோட்ல போற ஆட்டோக்கார மாதிரியே வண்டியை நிறுத்திரு. அவங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அவங்கள ஏத்திக்கோ. சும்மா அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டு டவுட் வராத மாதிரி கூட போய்கிட்டே இரு. நடுவுல பாதி வழியில எங்கேயாவது ஆட்டோ வேலை செய்யல அப்படின்னு சொல்லி அவங்கள இறக்கி விட்டுரு. அவங்களே ஆட்டோவையும் தள்ள சொல்லு. 3 பேரும் தள்ளும் போது நீ வண்டிய ஸ்டார்ட் பண்ற மாதிரி பண்ணி அப்படியே கிளம்பி வந்துரு. அந்த குழந்தைய உன்னோட வீட்டுக்கோ இல்ல உனக்கு எங்க சேஃப்டியோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துரு. வந்தப்புறம் எனக்கு கால் பண்ணு. மத்ததெல்லாம் நான் உனக்கு சொல்றேன். அப்போ அந்த கை குழந்தை மட்டும்தான் வேணும், மற்ற 3 குழந்தைங்களுக்கு தேவையில்லை, அப்படிதானே? ஆமா, மத்த 3 குழந்தைங்களையும் நீ ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. அந்த கை குழந்தைய மட்டும் கடத்தினா போதும். 3 குழந்தைங்கள்ல ஒருத்தி கொஞ்சம் ஹைட்டா இருப்பா. அவ கொஞ்சம் வாயாடி. அவளை சமாளிச்சுக்கோ. புரிஞ்சுதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம். எக்காரணத்தை கொண்டோ ஒன்னு அவங்களுக்கு அடையாளமே தெரியக்கூடாது. சரி சரிங்க மேடம். அவங்க தப்பிச்சு போனா போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்படி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க பார்த்ததா சொல்ற ஆட்டோக்காரனுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க கூடாது. அத மட்டும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ.
நீங்கள் கிளம்புங்க மேடம். காலையில் காரியத்தை முடிச்சு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். நான் வரேன். ம். மேடம், வேலை சொன்னீங்க, அமௌண்ட்டை பற்றி எதுவும் பேசவே இல்லையே. இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு போகலாம்ல? அட்வான்ஸா? பின்னென்ன மேடம், வேலை கரெக்டாக இருக்கணும்ல. நாளைக்கு திடீர்னு நீங்கள் வேணான்னு கூட சொல்லுவீங்க. நான் உங்களை நம்பி சவாரிலாம் கட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். இப்ப நான் கையில கேஷ் எதுவும் எடுத்துட்டு வரல. நாளைக்கு காலையில வேலையை முடிச்சுட்டு கூப்பிடு, அப்ப நான் தரேன். மேடம், இப்போல்லாம் ஃபோன்லேயே அனுப்பிச்சிடுறாங்க மேடம். நம்பர் சொல்கிறேன், போட்டு விட்ருங்க. எவ்வளவு வேணும்? ஒரு 5 ரூபா போட்டு விடுங்க. 5000மா? நான் மேடம், நீங்கள் குழந்தைய தூக்கிட்டு வரணும், எவ்வளோ பெரிய ரிஸ்கான வேலை தெரியுமா? 5000த்துக்கே பயந்துக்கிறீங்க. வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க. இது பாரு, அவ்வளோலாம் தர முடியாது. கேட்ட மாதிரி 5000 ரூபாய் வேணா கொடுக்குறேன். வேலையை முடிச்சுட்டு அப்புறமா பேசிக்கலாம். ம், சரி கொடுங்க மேடம், மற்றது அப்புறம் பேசிக்கலாம். நம்பர் சொல்லு. செக் பண்ணி பாரு, வந்திருக்கும். வந்துருச்சு மேடம். பணத்தை போட்டிங்களே, இனிமே காரியம் எப்படி கச்சிதமாக நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. காலையில 9 மணிக்கே எங்க ஏரியாக்கு வந்துரு. கால் பண்ண உடனே கரெக்டா நீ தான் வரணும். வேற ஆட்டோக்காரன் எவனாவது வந்து ஏத்திட்டு போயிட போறான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், தைரியமாக நீங்கள் நம்பி போங்க. கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த 3 குழந்தைங்களை விட்டுட்டு அந்த ஒரு குழந்தைய மட்டும் ஏன் தூக்க சொல்கிறீங்க? என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, அது எதுக்கு உனக்கு? சொன்ன வேலையை மட்டும் செய். தத்து கொடுக்குறீங்களா? தத்து ஆள் இருந்தா தானே தத்து கொடுப்பீங்க. பார்த்துடுறேன். சரி, நான் கிளம்பட்டுமா? ம், ஓகே மேடம். பாத்தியாரதா, இதான் பூர்ணிமா. அவளை பத்தி சும்மா சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நான் ஏதோ வேணும்னே அமல் இருக்கிற பகையில சொல்றேன்னு தான் நினைச்சுப்பாங்க. அதனாலதான் கையோட வீடியோ எடுத்திருக்கேன். இந்த தடவை பூர்ணிமா என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்னங்க இவ இப்படி இருக்கா? ஒருத்தி ஓரளவுக்கு நடிக்கலாம், அதுக்காக இப்படியா? வாழ்க்கை முழுக்க இவ செவந்தியோட இப்படி கோவத்தோட எதுக்குங்க இருக்க போறா? ஐயோ, நல்ல வேலை அவளுக்கு குழந்தை பிறக்கல. குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தை பாவம் சித்திரவதை தான் அனுபவிச்சிருந்திருப்பா. அதனால்தான் கடவுள் அந்த பாக்கியத்தை குடுக்கல போல இருக்கு.